மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் ஏமாற்றி பறித்த வீடு. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி அம்பலம். இலங்கையில் மயக்க மருந்து கொடுத்து 3 பெண்களுக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம். வெளிவரும் உண்மைகள். யாழில் தான் செய்த சிற்றுண்டியை கணவன் சாப்பிடாததால் நடந்த துயர சம்பவம். தீயிட்டு கொளுத்தப்பட்ட வீடு. 55 வயது மனைவியும் 16 வயது மகளும் உயிரிழப்பு. அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 2 வெளிநாட்டு சமூக ஊடகவியலாளர்கள் அதிரடி கைது. இன்று முதல் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். பேராசிரியர் பிரதீபராஜா வெளியிட்ட தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் கொழும்பில் தற்காலிக வசிப்பிடமாக வழங்கப்பட்ட வீட்டை பின்னர் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வேறு பெயரில் பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த தமக்கு கிடைத்ததாக கூறப்படும் ஆவணங்களை மேற்கோள் காட்டி ஒரு இணைய ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவரது விளக்கத்தின்படி 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசில் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொழும்பில் தங்குவதற்கான வீடு இல்லாததால் இது குறித்து கோரிக்கை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அரச பங்களாக்கள் இல்லாத காரணத்தால் ரணிலுக்கு நெருக்கமான தொழிலதிபர் ஒருவரின் உதவியுடன் கொழும்பு 5 பகுதியில் உள்ள தனியார் வீடு தற்காலிகமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு அந்த வீட்டை ஒப்படைக்குமாறு உரிமையாளர் கோரிய போதிலும் அது நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வீட்டை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகள் இடம்பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அப்போது அந்த வீட்டை உரிமையாளர் ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி விடுவாரோ என்ற பயத்தில் 8 ராணுவ வீரர்களை 24 மணி நேரமும் பாதுகாப்புக்கு போட்டிருந்தார் மஹிந்த. மேலும் 2013ஆம் ஆண்டு அந்த சொத்து அவரது மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்பது சிரந்தி ராஜபக்சவின் உண்மையான பெயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 மாடிகளை கொண்ட இந்த வீடு கொழும்பு 5 டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ளதாகவும் அதே முகவரியில் தொடர்புடைய ஒரு நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பேட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளின் அதிகாரப்பூர்வ பதில் இதுவரை வெளியாகவில்லை. அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற 17 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணமும் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இலங்கை போலீசின் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். அதன்படி கிடைத்த தகவலின் அடிப்படையில் பண்டுலகம பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் 54 வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2ஆம் தேதி இரவு அனுராதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த 3 பெண்களுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேருந்தில் சிற்றுண்டி மற்றும் பானம் வழங்கியுள்ளார். அதை உட்கொண்ட பின்னர் பெண்கள் மயக்கமடைந்த நிலையில் அவர்களிடமிருந்து ரூபாய் 17,06,400 ரூபாய் பெறுமதியான பணமும் தங்க நகைகளும் திருடப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறை தொடர்ந்து இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபட்டி மேற்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒரு குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கிடைத்த தகவலின்படி கடந்த சனிக்கிழமை அவரது கணவர் வீட்டிற்கு வந்தபோது மனைவி தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கியுள்ளார். தேநீரை அருந்திய அவர் வழங்கப்பட்ட சிற்றுண்டியை சாப்பிட மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் கணவர் மனைவியை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். சிறிது நேரம் கழித்து அவர் மீண்டும் வீடு திரும்பிய போது மனைவி தனது உடலில் எரிபொருள் ஊற்றியிருந்ததாகவும் அதன் பின் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக மீட்கப்பட்டு கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக
விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகரகம ஜமுனுவ வீதியில் அமைந்துள்ள 2 மாடி இல்லத்தின் மேல்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து வாடகை தொடர்பான நீண்ட நாள் தகராறு காரணமாக வீட்டின் உரிமையாளரால் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டு உரிமையாளருக்கும் வாடகையாளருக்கும் இடையே நீண்ட காலமாக முரண்பாடு நிலவி வந்ததாகவும் இது குறித்து மகரகம போலீஸ் நிலையத்தில் முன்பே பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் இடம்பெற்றது மகரகம ஜமுனுவ வீதியில் உள்ள வீட்டின் மேல்தளத்தில் ஆகும். தீ பரவியதை கண்ட அப்போதைய மக்கள் கடின முயற்சியுடன் அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன்போது வீட்டிற்குள் சிக்கியிருந்த 2 ஆண்கள் கடுமையான தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களில் ஒருவர் வீட்டின் உரிமையாளராகும், மற்றொருவர் வாடகைக்கு வசித்த குடும்பத்தின் தலைவராகும். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் வீட்டின் ஒரு அறையில் குறித்த குடும்பத்தின் 55 வயது பெண்ணும் 16 வயது மகளும் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 76 வயதான வீட்டு உரிமையாளரும் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக மகரகம போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக அதிக பெறுமதியான குஸ் வகை போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 வெளிநாட்டு சமூக ஊடக பிரபலங்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்கள் இந்தோனேசியாவை சேர்ந்தவர்களாகவும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 22 வயதான ஆண் ஒருவரும் 30 வயதுடைய பெண் ஒருவரும் அடங்குகின்றனர். விசாரணைகளின்படி குறித்த போதைப் பொருள் தாய்லாந்தின் பேங்காங் நகரில் பெறப்பட்டதுடன் பின்னர் இந்தியாவின் பெங்களூர் வழியாக இண்டிகோ விமான சேவையின் விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 12:53 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த 2 பயண பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 தொகுதிகளாக 6 கிலோ 401 கிராம் எடையுடைய குஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இதன் சந்தை பெறுமதி சுமார் 6 கோடியே 40 லட்சத்திற்கும் மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை வெளிச்சத்திற்கு கொண்டுவர அவர்களை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகள் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 26ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்த்து நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சற்று கனமழையும் பதிவாக கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிக வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்பட்டு வரும் வடக்கு, கிழக்கு, வடமேற்கு, வடமத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இந்த மழை ஓரளவு நிவாரணமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மழை இல்லாத நேரங்களில் அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுவரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிக வெப்பநிலை பதிவான மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 19 நாட்களில் வடக்கு மாகாணத்தில் சராசரி வெப்பநிலை 36.3 செல்சியஸாகவும் கிழக்கு மாகாணத்தில் 36.5 செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.